இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் அருமையான என்று மாறாதவர் திருச்சபையின் உங்களுடைய அந்த ஐக்கியத்தின் சார்பாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு, சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இங்கே வார்த்தை மோஸ்ட்லி 5 கூட்டத்துக்கு போனால் 4 இடத்துல இதைத்தான் போடுறாங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது எத்தனை நன்மை எத்தனை இன்பன்னு. பொதுவாக நான் அந்த தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கி காலையில் வாட்ஸ்அப்பில் கேட்ட 2 சம்பவத்தை வச்சு நீங்களும் கேட்டிருப்பீங்க. அநேகர் இதில் கிட்டத்தட்ட வந்திருக்கிற ஒரு 80 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 80 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 50 பேர் தான் சொன்னார். ஒரு 80 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க. இந்த 80 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேராவது இந்த சம்பவத்தை கேட்டிருப்பீங்க. நான் கடந்த நாட்களில் கடந்த ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னால் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிருந்தேன். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகண்டாங்கிற ஒரு தேசத்திற்கு அல் அமீன் வாழ்ந்த ஊருக்கு போயிருந்தேன். அல் அமீன் ஒரு கொடுமையான ஒரு அரசர். அவர் காலங்களில் அந்த தேசம் பசி, பட்னி, பஞ்சம். அங்கே போகும்னு எனக்கு சொன்னாங்க, மோதிரத்தை ஊற்றுருங்க, செயினை ஊற்றுருங்க, மணி, பெண்கள் தாலி செயினை ஊற்று, மணி போட்டுக்கோங்க, வளையல் போடாதீங்க, ஏன்னா அவங்க பிடுங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. 99 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள். ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க சண்டே மார்னிங் 7 to 9 ஒரு சர்வீஸ். 8:55க்கு உள்ளே போனோம். 8:55க்கு உள்ளே போகிறோம். அப்போ தான் சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு சர்வீஸ் முடியுது. சரியாக 8:55க்கு முடிஞ்ச சர்வீஸ் அடுத்து 8:59க்கு அடுத்த சர்வீஸ் ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பயங்கர டான்ஸு, பயங்கர பாட்டு, ஒர்க்ஷிப்பு, அவங்கள அறியாமே ஒர்க்ஷிப் எல்லோரும் மக்கள். ஆனால் யாருமே செருப்பு மட்டும் ஓக்கலை. ஆல்ட்ருக்குள்ளேயும் செருப்பு போட்டு தான் நிற்கிறார் பாஸ்டர், ஷூ போட்டு தான் நிற்கிறார். ரொம்ப ஒரு தன்மையான ஒரு ரொம்ப மக்கள். அந்த மக்களை பார்த்ததில் ரொம்ப ஒரு சந்தோஷம். திருடு இல்லை, பொய் இல்லை. நான் அங்கே நடந்த ஒரு முக்கியமான நான் ஒரு சகோதரரும் போயிருந்தோம். எடிசன் ஐயா மாதிரி எனக்கு ஒரு தலைவர். அவரும் நானும் காலைல வாக்கிங் போனோம். வாக்கிங் இப்படி போய் ரோடை விட்டுட்டோம். எந்த பக்கம் வந்தாலும் ஒரே மார்க்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். திரும்பி வந்தாலும் அந்த முனை வருது. எந்த பக்கம் சுற்றினாலும் அந்த முனை வருது. அதில் பைக்கு தான் டாக்ஸி. நம்ம ஊரில் 35,000 ரூபாய்க்கு ஒரு பைக்கு விற்கிது. 35-40,000 ரூபாய்க்கு விற்றுச்சு. பாக்ஸுங்கிற ஒரு பைக் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா 80 கிலோமீட்டர் போகும். பஜாஜ் கம்பெனியில் போட்டால் விலை கம்மி, இப்போ போடுறதில்ல. ரொம்ப நல்ல மைலேஜ் கிடைக்கும். 3 பேர் ஏற்றுறான் அந்த பைக்கில். அதுதான் டாக்ஸி. அதில் இன்றைக்குமே எங்கிட்ட கேட்குறான், அவங்க ஊர் மொழியில் இங்கிலீஷில், அரைகுறை இங்கிலீஷில் கேட்குறான், யூ வாண்ட் பைக்ஸி, யூ வாண்ட் டாக்ஸி. இது பைக்கை பார்த்து டாக்ஸி அங்கேனா என்ன சொல்லி தான் விட்டுருக்காங்க. கையில் 2 பேரும் மோதிரம் மட்டும் போட்டுருக்கோம், செயின்லாம் போடல, அவுத்துட்டோம். எங்கே மோதிரம் எடுத்துருவான், கிட்னியும் எடுத்துருவான். நாங்கள் சொல்லலை. திரும்ப நடந்து வந்து அந்த முனை தான் வருது. எங்கிட்ட கையில் காசு இல்லை. செல்லையும் எடுத்துகிட்டு போகல. செல்லையும் ரூமில் வச்சுட்டோம். செல் எடுத்துகிட்டு போனாலும் அங்கே இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம், தெரியல. நாங்கள் சொல்கிறது பாதி தான் அவருக்கு புரியுது, அவர் சொல்கிறது பாதி தான் புரியுது. வேறு வழி இல்லாமல் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு அடையாளத்தை சொன்னோம். இதே மாதிரி ஐயப்பன் கோயிலை தாண்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி பெரிய லெஃப்ட்டு பக்கத்தில் போனால் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அது ஏதோ மிஷன் சர்ச்சு. அதை சொன்னால் ஃபஸ்ட்டு ரைட்டில் திரும்பினா மோன இடம்ங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொன்னோம். கரெக்டாக எங்கள் 2 பேரும் பைக்கில் ஏற்றி கொண்டே விட்டுட்டு நம்ம ஊர் காசுக்கு 3 ரூபா கேட்டான். 5 வருஷத்துக்கு முன்னால். என்கிட்ட காசு இல்லை, நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரணும். சரி சார் வெயிட் பண்ணுறேன்ட்டான். ஒரு நல்ல நாடு, மறக்க முடியாத நாடு. அந்த நாட்டில் போயிருக்கப்போ ஒரு நாள் ஒரு ஃபாரஸ்ட்டில் தங்குறதுக்கு 35 கிலோமீட்டர் ஒரு ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டில் மிருகங்களை நேச்சராக பார்க்கலான்னு கூப்பிட்டு போனாங்க. அதில் டைகர், லைன், சிங்கமும் புலியும் மட்டும் இல்லை, 2ம் டெரரிஸ்ட். மற்ற எல்லா மிருகங்களும் அங்கே இருக்குது. ஏன்னா புலியும் சிங்கம் வேகமாக போய் அடித்து அடுத்தவரை சாப்பிட்றோம். மற்றதான் ஸ்லோவாக போய் தான் தாக்கும். அதுக்குள்ளே மற்றதெல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிடும். அதனால் அந்த 2 மிருகத்தை தவிர எல்லா மிருகமும் இருக்குது. அதில் ஒட்டகச்சிவிங்க பார்க்குறப்போ நிறைய ஒட்டகச்சிவிங்க. இந்த ஒட்டகச்சிவிங்க அழகாக அந்த படம் போட்டிருக்க மாதிரி அது அப்படி தூக்குனா கிட்டத்தட்ட 12 அடி உயரம் உள்ள மரத்தில் போய் தன் வாயை வச்சு சாப்பிடுது. ஒட்டகச்சிவிங்க எப்படி இருக்குது, அந்த கால்கள் 8 அடி ஹைட்டு. பார்ப்பதற்கு வித்தியாசமாக அந்த குட்டிகள் கிட்டத்தட்ட 5 அடி உயரம் இருக்குது. குட்டி நிறைய ஒட்டகச்சிவிங்க இருந்துச்சு. அந்த ஒட்டகச்சிவியை பற்றி காலையில் சொல்கிறப்ப என்ன சொல்லிச்சுன்னா, அது குட்டி போடுறப்போ 8 அடி உயரத்துலேருந்து பொத்து நூலுமா. அந்த குட்டி கீழே படுத்து குட்டி போடாதான், நின்றுட்டு தான் குட்டி போடுமா. 8 அடி உயரத்துலேருந்து பொத்து நூலுமா. 8 அடி உயரத்துலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்து அந்த குட்டியோட நிலம் என்னாகும், அது முதுகு பக்கமாக கீழே விழுமா. முதுகு பக்கமாக கீழே விழுந்தோன்னா அந்த குட்டி அப்படி படுத்துக்கிடுமா.
குட்டி போட்டு அடுத்த 2 நிமிஷத்தில் குட்டி துள்ளி குதித்து ஒரு உருண்டு தன்னை படுத்துக்கிடுமா. படுத்த 3வது நிமிஷத்தில் அந்த ஒட்டகச்சியுடைய கால்கள் 5 அடி 6 அடி உயரமாக இருப்பதால், அது வயிற்றுக்குள்ள இடம் இருக்காதுல்ல, அந்த 2 காலையும் மடித்து அதனுடைய வயத்து பகுதியில் வச்சுருக்குமா. 4 கால்களையும் மடித்து வயத்து பகுதியில் வச்சுருக்குமா. வயத்து பகுதியில் வச்சுருக்க அந்த ஒட்டகச்சிவங்க என்ன பண்ணுமா, அதை சரியாக்கணுங்கிறதுக்காக தாய் ஒட்டகச்சிவங்க டப்புன்னு ஒரு எத்தி விடுமா. ஒரு எத்துமா, பயங்கரமாக எத்துமா, வலிக்குமா. அது துடிச்சு எந்திக்கும். ஒருவேளை முதல் அடியில் இல்லைன்னா 3-4வது அடியில் எந்திரிச்சு தான் ஆகுமா. அடுத்து அதை அடிச்சுக்கிட்டே இருக்குமா. எதுக்கு அடிக்குதுன்னா, இந்த ஒட்டகச்சியுடைய குட்டியோட கறி மற்ற அனிமலுக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. அதனால் வேகமாக தாக்கிடுமா. அதனால் அந்த குட்டி என்ன பண்ணும், ஓடுறதுக்கு கற்றுக்கணும், தன்னை கற்றுக்கொள்ள வேண்டும், ரெடி ஆகணுங்கிறதுக்காக அந்த ஒட்டகச்சிவங்க அடிக்குமா. இதே மாதிரி தான் ஆண்டவருடைய பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. ஆண்டவருடைய பணி என்பது வேதனை நிறைந்த பணி. ஆண்டவருடைய பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்ல, அனுதினம் தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு போகணும். தன் சிலுவையை என்ன பண்ணணும், சுமக்கணும். என் பின்னே ஒருவன் வரம்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு வரணும். பவுலடிகள் சொல்லும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு. அப்போஸ்தலர் 22 படித்தீங்கன்னா நான் யாருன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 3 நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டோன்னு சொல்கிறார். இருந்தாலும் நான் யார், எத்தனை வேதனைகள் இருந்தாலும், இவ்வளவு பெருமை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஓடுறேன். பேதுரு கேட்குறாரு, உன்னை நம்பி தானே நான் போட்டெல்லாம் விட்டுட்டு வந்தேன். ஒரு கப்பல் ஓனர் எவ்வளோ பெரிய பணக்காரன். கப்பல் ஓனர் ஒரு சாதாரண ஆளா, பேதுருடிகள் ஒரு சாதாரண ஆளா, சாதாரண ஆளே இல்லை. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தப்போ கப்பலை கொண்டே கரையில் கட்டிட்டு வந்துட்டார். பிச்சைக்காரன் இல்லை பேதுரு மீன்காரன்னு சொல்லுவோம். மீன்காரன் இருந்தாலும் பெரிய கோடீஸ்வரர். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே உனக்கு பின்னால் வந்தேன், ஏன் இப்படி சொல்கிறேங்கிறப்ப அவன் சொல்கிறார், தன் சிலுவை சுமக்காதவன் என் பின் வர முடியாது. பேதுருங்கிற முன்னால் உன் மேலே திருச்சபையை கெட்டுவேன்னு சொல்லி தான் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் எனக்கு திருச்சபையை கெட்டி தருவீங்க, என் திருச்சபையை கட்ட முடியலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டித்தர மாட்டார், நிச்சயமாக கெட்டித்தர மாட்டார். தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அலிமனுக்கு சகோதரன், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களோடு நிற்பான். பிச்சை சோம்பேறி அறுப்பில் போய் பிச்சை கேட்டாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்காது, பிச்சை கிடைக்காது. சோம்பேறி போய் உளமாட்டான். உப்பு விற்க போனால் மழை பெஞ்சுது, உமி விற்க போனேன் காத்தடிச்சதுன்னு சொன்னால் ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட விடுதலை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். கொடுத்த வேலையில் யார் பிளெஸ்ஸிங்காக இருக்கிறோமோ அது இந்த கில்கால் அம்மா மாதிரி வாய்ந்திருப்பாங்க. யார் முழங்காலில் நிற்கிறோமோ, பேதுரு பிச்சைக்காரன் இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுடுவோம் பின்னால் வந்தேன், நீ சாவக்கூடாதுன்னு என்ன சொன்னார், டெவில்ங்கிறார். யார? பேதுரு டெவில்ங்கிறாரு. நம்ம இப்போ ஐயா நான் வேலையை விட்டுட்டு தானே ஊழியத்துக்கு வந்தேன், மளிகை கடையை ஓரம் கட்டிட்டு தானே வந்தேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன், நீ ஏன் பாருங்கள் எனக்கு வேலை செய்யலை கொடுக்கலன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு, டெவில்ங்கிறார். இப்போ வாழ்க்கையில் வேதனை என்பது நம் கூட பிறந்தது. வேதனை உண்டாக்கும் வழி என்று என்னை சோதித்து பார்த்து நித்திய வழியை நோக்கி நான் அப்போ வேதனை வழி இருக்குது. மிஷன் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. மிஷன் என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஆண்டோடைய உன்னத பணி என்பது, ஆண்டோடைய உன்னதக்கு பணிக்கு போகணுன்னா சாதாரண காரியம் இல்லை. அவர் நம்ம பாஸ்டர் ஏசனா சொல்கிறப்போ என்ன சொல்கிறாரு, நீ மிஷனில் முன்னேறணும்னா நீ முழங்காலில் நில்லு. ஏஜி மோகன்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசம்பர் 23, 24 ஃபோன் ஆஃப் பண்ணியிருப்பார். 2 நாட்களும் டிசம்பர் 25 இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், 2 நாளும் முழங்காலில் நிற்கிறாரு. ஜனவரி 1ஆம் தேதி என்ன வாக்கு தத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆண்டோடி சன்னிதானத்தில் முழங்கால்னு வர்றதில் 50,000 பேர் ஒரு அந்த சர்வீஸில் டிசம்பர் 31 50,000 பேர் கலந்து கொண்டாங்களாம். ஒரு சர்வீஸில் 50,000 கிட்டத்தட்ட வடசென்னையிலுக்கு கிறிஸ்துவ மக்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இருக்குது. 50,000 பேர் கலந்து கொண்டாங்க. ஏன் அதே பைபிள் தான் நமக்கு இருக்குது, அதே ஆண்டவர் தான் இருக்கார், அதே யூத கடவுள் தான் இருக்கிறாரு, அதே இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு. ஏன் நான் வாழ்க்கையில் 5 பேரோட நான் போய்கிட்டு இருக்கேன், 10 பேரோட நான் போய்கிட்டு இருக்கேன், இல்லை மாமன் மச்சா மட்டும் என் சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கேன், ஏன் வாழ்க்கையில் முன்னேறலை? என்னைக்காவது நம்ம கேள்வி கேட்டுக்குமா, வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று நம்மை சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புகிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்தும். ஆண்டவர் நம்மளை உயர்த்தும். ஆண்டவர் எப்பவுமே வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகள் என்று வாழ்வு கொடுக்க மாட்டார். சென்ற வேட் அவர் வார்த்தை அனுப்புகிறாரு. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு,
எத்தனை மிஷன் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், இன்றைக்கி நமக்கு விரோதமான சக்திகள் எழும்பிக்கிட்டு இருக்கு. நேற்று அந்த பாஸ்டர் இறந்துட்டார். ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறார், வெள்ளிக்கிழமை டயாலிசிஸ் பண்ணியிருக்கார். வியாழனோ வெள்ளியோ நான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு. அங்கே வர்றதுக்கு இல்லை, ஜஸ்ட்டு எதுக்கோ ஃபோன் பண்ணேன். உடம்பு சரியில்லைனாரே, எதுக்குன்னு ஃபோன் பண்ணுறேன். அந்த பையன் ஃபோன் எடுக்கிறான். அப்பா படுத்துருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தார், மூச்சு வாங்குது, அவரால் முடியல, சொல்லுங்க அங்கிருந்துறான். சரி தம்பி, அப்புறம் அப்பா போய் சொல்லுன்ட்டேன். திரும்ப சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணாங்க. அவங்கள வர சொன்னேன். அப்பாவால் வர முடியலன்ட்டான். அவன் வந்தான். திரும்ப நான் சனிக்கிழமை நான் ஃபோன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சர்ச்சுக்கு வரேன்னே. அந்த டயாலிசிஸ் பண்ணுற கண்டிஷன்லேயும் இந்த பார்க்க முனையில் நின்று கூட்டிகிட்டு போகிறார். இது 5ஆவது தடவை ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், வழி தெரியாது, கூட்டிகிட்டு போனால் தெரியாது. நானாக ஒரு முறை கண்டுபிடிச்சி போயிடுவேன். அங்கே போகிறேன். நம்ம சொல்கிறாரு, என் சர்ச்சுக்கு நான் பட்டா அப்ளை பண்ணேன், அங்கே ஒரு விவோ இருக்கார், அவர் ஃபோன் எடுத்தால் ஜெயின் தும்பார், அவர் நீ சர்ச்சு வச்சுருக்கவனுக்கு பட்டா தர முடியாதுங்கிறாரு. வீடுன்னா நான் பட்டா தருவேங்கிறாரு. வண்டியில் ஏறினோன்னு சொல்கிறார், அதனால் என் சர்ச்சை வீடு மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கேன், நீங்கள் கோச்சிக்காதீங்கன்னார். நான் சொன்னேன், அவன் பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறது இல்லையே, ஒரு வாரமோ 1 மாதமோ 2 மாதமோ 1 வருஷமோ இருந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறான்ல, இல்லை ரிட்டையர்ட் ஆக போகிறான்ல, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்க வேண்டியதானே என்ன. ஆனால் அவர் அவசரப்பட்டு சர்ச்சில் அந்த ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லிட்டானா. வசனம் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுன்ட்டானா. கிச்சன், பெட்ரூம் அப்படிலாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறார். சர்ச்சை ஆல்ட்ரெல்லாம் மறைச்சிருக்கிறார். இது ஆண்டவருக்கு ஏற்புடையதல்ல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் ஒரு வழியாய் வருவான். மூளை சாதிக்காதை முட்டி போட்டுட்டேன்னு என்ன நடக்கும்? முட்டி போட்டுட்டா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. 100 பேர் ஒருத்தர் வேணால் அடிப்பான், 99 பேர் அடிச்சிருக்க முடியாது. நம்ம ஆட்கள் அந்த ஒன்று அடி வாங்கினவனை மட்டும் பெருசாக போட்டுக்கிட்டே இருக்கிறான். இல்லை, 99 பேர் தப்பிச்சிக்கிட்டு இருக்கான். 99 பேர் அவன் முழங்கால் போடுறப்ப அவன் இருக்கிற இடம் இல்லாமல் ஆகிக்கிட்டு இருக்கான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். எங்கள் சர்ச்சு இசிஐ சர்ச்சு ஆரம்ப காலத்தில் மெம்பர் தண்டையார்பேட்டை, 3 பக்கம் ரோடு, அது ஒரு குளம், ஜென்ஸ் டாய்லெட். அது அந்த ஈபி வரமாக போனால் லேடிஸ் டாய்லெட்டு. இப்போ அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதை பிடிக்கிறப்போ அன்றைக்கி இந்த அளவுக்கு வெறியர்கள் இல்லை. ஆனால் ரொம்ப வெறியர்கள் அன்றைக்கி இல்லை, இருந்தாலும் அதை உடல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சோம். அதை பிடிக்கிறப்போ யாரெல்லாம் எதிர்த்தானோ ஒரு குடும்பமே இல்லை. கண்கூட பார்த்துக்கிட்டுருங்க. என்னுடைய 65 வயதுங்க, கிட்டத்தட்ட 17 வயசில் ஸ்டார்ட் பண்ணோம். அது 17, 16 வயசில் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆயிருக்கு. அந்த குடும்பங்கள்லாம் இல்லைங்க. எந்த குடும்பம் அங்கே இல்லைங்க. இருக்கிறவங்க உருக்குலைஞ்சி ஒன்றுக்கு உதவாமல் தான் இருக்கிறான். ஏன்னா நம்ம ஆண்டவர் யார்? உயிர் உள்ளவர். நமக்கு பாடுகள் கொடுக்குறார், வேதனைகள் கொடுக்குறார். வேதனை எதுக்குன்னா நம்மளை சரி பண்ணிக்கொள்ள தான் அடிக்கிறார். அங்கங்கே சளி பிடிக்கலைன்னா நான் இப்போ கொண்டு வந்த தண்ணி சூடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன், என்னை காப்பாற்றுறேன். எனக்கு சுகர் இல்லைன்னா நீங்கள் கொடுத்த டீயை நிறையா குடிப்பேன். சுகர் இருக்க போய் என்னை என்ன பண்ணுறேன், டயட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அப்போ வேதனை உண்டாக்க வழி என்னிடத்துலன்னு பார்க்கணும். தைராய்டு இருக்குது, எதுக்கு தைராய்டு வந்தது? எதுக்கு ப்ரெஷர் வந்துச்சு? ப்ரெஷர் வந்து என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். நம்ம வீட்டில் வருமானம் கம்மியாக இருக்குது, ஊழியத்தில் வருமானம் கம்மியாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செலவை என்ன பண்ணிடணும், குறைச்சிக்கணும். குறைச்சி நம்ம வர்ற வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி நீங்கள் இன்னொரு ஊழியத்துக்கு கொடுங்க. உனக்கு நமக்கு போட்டிருக்கிற காணிக்கை பையில் 10ல் நீங்கள் 9 பகுதி வெளியே கொடுத்து பாருங்கள். 10 ரூபா வந்தால் 9 ரூபா வேறு ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்துருங்க. 1 ரூபா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 10ல் 1 கொடுக்க வேண்டியது என்னை மாதிரி லே பீப்புளுடைய வேலை. நான் ஃபுல் பாஸ்டர் இல்லை, ஃபுல் பாஸ்டருடைய வேலை 9 ரூபா கொடுக்கணும் ஊழியத்துக்கு. கொடுத்து பாருங்கள். பாஸ்டர் பெஞ்சமின் வழுதியமேடு, கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, திடீர்னு மனைவி இச்சைனெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டார், ஏதாவது ஊழியத்துக்கு கொடுன்னு. ஐயா ஊழியத்துக்கு போகிறேன், ஏதோ ஹெல்ப் பண்ணினார். ஒரு ஆட்டோவை கொடுத்தேன், ஒரு உதவாத ஆட்டோவை கொடுத்தேன். அதை விற்றுட்டு ஒரு கார் வாங்கினார். அதை விற்றுட்டு இப்போ லக்ஸரி கார் வச்சுருக்கார். முதல்ல போகிறப்ப ஒரு ஓட்டோ வீட்டில் இருந்தார், இப்போ பங்களாவில் இருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் சும்மா இருக்கிறதில்ல. ஒரு நாளும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தான்,
எப்போல்லாம் வேலை வருதோ எப்போல்லாம் வேலை லீவோ அப்போல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பையை தூக்கிட்டு போயிடா, யாரையா பிடிச்சி 5-10 எவனையாவது பிடிச்சி 5-10 வாங்கிட்டு டீசலை போட்டுக்கிட்டு ஏதாவது அரிசி முட்டியை சுமந்துக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லாத மக்களுக்கு கொடுக்குறாருங்க. இதுதாங்க மினிஸ்ட்ரி. நீங்கள்லாம் அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரி. பெஞ்சமின் நிறைய பேருக்கு தன்னுடைய 30 வருஷமாக என்னோட ஊழியத்தில் இருக்கிறாரு. அந்த ஊழியத்தின் பாதையில் தன் வாழ்வை ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். அந்த உயர்த்தின ஆண்டவர்கிட்ட கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நம்ம அறிந்து அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் போகிறப்போ நிச்சயமாக நம்மளை உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை வேதனை, துன்பம், கண்ணீரோடு இந்த இடத்துல இருக்கலாம். அப்படிப்பட்ட துன்பத்தோடு இருக்கிறப்ப தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க என்று அவற்றை கேட்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆண்டவர் வேதனையை கொடுக்கறத பற்றி பயப்படவே கூடாது. வேதனை அந்த யாக்கோபு யோசேப்புக்கு இல்லாத வேதனையா? அவர் காட்டினாரியா சொப்பனத்தை. 12 அரிக்கட்டுகள் என்கிட்ட உயரமாக இருக்குது. அவனாவா சொன்னான்? அவன் போய் சொன்னான், எப்பா நான் உயர்ந்து நிற்கிறேன், கடவுள் காட்டுறார். ஏய், இன்னும் அடுத்த ஒரு சொப்பனம், சன் அண்ட் மூன் 11 நட்சத்திரங்கள் என்னை சுற்றி வருதுன்னா அவங்க அப்பனே திட்டுறான். டேய், எங்களோட பெரிய ஆள் ஐடியா. அவர் சொந்தமாக சொல்லலை, பைபிளில் சொல்லுது. சோறு கொடுக்க போனான காட்டில் இருக்கிறவனுக்கு போகிற இடத்துல இல்லை, விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஆடு மேய்ச்சாங்களே எங்கே, அவங்க எங்கே இல்லை, இது சேக்காடு, நியூ டவுனுக்கு போயிட்டாங்கங்கிறான். அங்கே தேடி போகிறான். போனதை இவன் தின்னுவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. அண்ணனை தேடி போன, ஏய் சொப்பனக்காரன் வரான், அவனை க்ளோஸ் பண்ணுறாங்கிறான். அவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட சொல்கிறான், வெட்ட சொல்கிறான். 4 பேர். அதில் பெஞ்சமின் சொல்லாடே, சகோதரரா, கடவுள் காப்பாற்றுறதுக்கு எப்படி ஆள் அனுப்புறாரு பாருங்க. அவருக்குள்ளே ஒரு பிரிவினை ஆவி, 10 பேர் அவருக்குள்ளே ஒரு பிரிவினை ஆவி. டேய், அண்ணன் தம்பி வெட்டப்படாதா லூசு பையில சொன்னான்ல. அந்த வார்த்தை கட்டுப்பட அந்த மிச்சம் 9 பேருக்கு ஒரு ஞானம் வந்துச்சுல. இப்போ நம்ம போகிறோம், அடிக்க வர்றான். டேய் வேண்டாடா, நல்ல பாஸ்டரா. இந்த அந்தியூர் வீரப்பன் இருந்த மலை என்எம்எஸ் ஊழியருக்கு அங்கே ஒரு ஊழியர் இருக்கார். அந்த ஊழியக்காரரை சொல்கிறாரு, முதல்ல போன ஊழியக்காரன் இங்கே விட்டு ஓடிடுறான்னாங்க. போமாட்டேன்னா அவனை அடித்தாங்க. அந்த ஆள் விட்டு வந்துட்டார், செத்து போனார். அவங்க ஒய்ஃப் நல்ல ஊழியம் பார்க்கு, இன்றைக்கி சூப்பராக ஊழியம் பார்க்கு என்எம்எஸில் அந்தியூரில், ஈரோடில். இப்போ ஒரு இன்னொரு ஊழியக்காரை போட்டாங்க. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஓடிடு, இல்லைன்னா உன்னை வட்டிப்போம் உதைப்போம். அவர் சொன்னார், இல்லை நான் போக முடியாது. போலீஸ்காரங்க வந்து சொன்னாங்க, இருக்காதப்பா, அவங்க அடிப்பாங்க, தோற்றுறோம், அடிக்கட்டும். போலீஸ்காரங்கிட்ட கேட்டால் நான் போயிடுறேன், எனக்கு மாதம் ஒரு 18,000 ரூபா சம்பளம் தர்றாங்க, நீங்கள் அந்த 18,000 கொடுங்க, நான் போயிடுறேன். மாதம் எனக்கு 18,000 ரூபா தந்துருங்க, நான் போயிடுறேன் வீட்டுக்குன்னார். போலீஸ்காரனுக்கு ஒம்பாது எக்கடாவது கெட்டு போடான்னு விட்டு போயிட்டாங்க. போன உடனே அவர் வீட்டை அடித்தாங்க, உடைச்சாங்க. வீட்டை அடித்து உடைச்சிட்டு கொஞ்சம் தூரம் போனான். அந்த மெயின் ரோடு தூரம் போனால் கால் உடஞ்சி போச்சு அவனுக்கு. அந்த சர்ச்சை அடித்தாங்க, உடைச்சாங்க, குணத்தொழுத்தையும் செத்து போனான். இப்போ அவருக்கு விரோதமாக வந்தாலும், டேய் அவன் உனக்கு என்னடா பண்ணான், தப்பாடா பண்ணான். அதில் இப்போ 4 பேர். இப்போ அவர் தைரியமாக அங்கே இருக்கார். பிள்ளைகளுக்கு மட்டும் படிப்பு வசதி இல்லை, கிராமம், டீச்சர் இல்லை, மலைகள், அந்த டீச்சரும் போக மாட்டேங்காங்க, கவர்மெண்ட் டீச்சர், ப்ரைவேட் ஸ்கூல் இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் எல்லா நாளும் பாதுகாக்கிறார். இதே மாதிரி தான் யோசேப்பு பாதுகாத்தார்ல. கொல்ல பிறப்ப வேண்டாண்டா, வித்துடலாண்டா, அங்கே ஒருத்தன் வரான், அடிமை இஸ்மாயிலும் ஒருத்தன் வரான், தூக்கி கொடுத்தலான்னு அந்த யூதா எழுந்து சொல்கிறாருல. அந்த காப்பாற்றுற ஐடியா வந்தாலும் யூதா சந்தையில் இயேசு கிறிஸ்து வந்தார். யூதா சந்தையில் எதுக்கு இயேசுக்கு அந்த காப்பாற்றுற அந்த தன்மை வந்ததில்லை. அந்த வேதனை மத்தியிலும் போத்திபார் வீட்டில் கொண்டே வித்த பொழுது அங்கே தப்புங்கிற வேலை வர்றப்போ தோத்துறோம், நான் விட்டுட்டு போகிறேன்னு விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போன பிறகும் அவன் போய் அந்த ஜெயிலில் இருக்கிறப்போ அவன் ஆண்டவரை தூஷிக்கலையே. ஜெயிலுக்கு திரும்ப வந்திருக்கேனப்பா, அங்கே நல்ல வீடு பங்களாவில் இருந்தேன், நான் பாவம் வேண்டாம், சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொன்னீங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒன்றும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. நான் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தான் நான் வந்தேன். இந்த பரிசுத்தத்துக்கு கிடைச்ச தண்டனை இதுவான்னு கேட்கலையே அவர். அங்கேயும் ஒரு சொப்பனத்தை சொல்கிறப்போ அடுத்து எகிப்து ராஜா பக்கத்தில் அதுக்கப்புறம் தானே போய் விற்கிறாரு. 17 வயதில் போனவர் 30 வயதில் 13 ஆண்டுகளுடைய வேதனை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அப்போ ஊழியத்தில் 13 ஆண்டுகள் கழித்து வந்த பிறகு அந்த ராஜாவாயிட்டார். ராஜாவானாலும் அதுக்கப்புறம் அவருடைய
சகோதரர்கள் வர்றப்போ நீ என்னைக்கு விற்கலைன்னா நான் என்ன பண்ண முடியாது. நம்ம ஜீவ ரட்சணை செய்ய முடியும் ஆண்டவரை சொல்ல முடிஞ்சதில்ல. அப்போ அந்த ஒட்டகைச்சிவிங்க எத்தனை அடி வாங்கினாலும் அந்த ஒட்டகைச்சிவிங்க நிலைச்சு நின்றுச்சுல, வேதனை நிலைச்சிருச்சுல. ஜீவரட்சணை செய்யும்படி அப்பன் செத்து போனோன்னே இனிமே நீ பழி வாங்கிடுவான்னு சொல்லி இல்லை 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 நீ சகோதரர்கள் வழி கொடுக்குறான்ல, வாழ்வு கொடுக்குறான்ல. ஒருவேளை நீங்கள் நான் அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு திருச்சபை அப்பா ஆரம்பிக்குங்கிறாரு. அப்பா ஆரம்பித்து அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் இல்லை எனக்கு பாதி இடத்த கொடுக்கணும்னு அண்ணன் கூட கோர்ட்டில் கேஸ் போடுற எத்தனை பேர் இருக்கோம்? அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுக்க முடியும். இல்லைப்பா நீ பாஸ்டர்ப்பா, உனக்கு நிறையா பேர் துட்டு கொடுக்குறான், நான் ஏழை எனக்கு இடத்த கொடுத்தோன்னு இடத்த வச்சுக்கிட்டு கடவுள் கொடுத்த வழிக்கு நம்ம விட்டுட்டு வர்றோமா? எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்? சகோதரர் ஒருமித்து வாசம்னு எத்தனை நன்மை எத்தனை இன்பம். அந்த சகோதரர் மத்தியில் ஜீவரட்சணை செய்யும்படி என்னை தெய்வன் அனுப்பினார். ஆதியா 45 சொல்றார், 50 சொல்றார். நீ எனக்கு வித்து போடலன்னா அப்படி இருக்க முடியாதா? நல்லதாண்டா பண்ணியிருக்க. இன்னைக்கு எத்தனை பாஸ்டர் அப்படி சர்ச்சை ஆரம்பிச்சு எவ்வளோ பிரச்சனையில் இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையில் இருக்குது. அந்த இடத்த 3 துண்டாக்கி சின்ன இடத்துல இவர் சர்ச்சை நடத்துகிறார். நான் என்ன சொல்லணும், தூக்க வேண்டிய கொடுத்துட்டு வா, உன் சகோதரன் கொடுத்துட்டு வெளியே வந்துரு. உன்னை அழைக்கிற ஒரு உண்மையில ஒரு காலம் கைவிட மாட்டார். உனக்கு கீழே 100 பேருக்கு ஆகாரம் கொடுப்பார், எனக்கு கீழே 100 பேருக்கு ஆகாரம் கொடுப்பார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அந்த விட்டு கொடுக்குற ஒரு தன்மை இல்லைங்கிறது தான், அந்த யூனிட்டி நமக்குள்ள இல்லைன்னா தான். அதான் சொந்த சகோதரனை பெருமை பாராட்டவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? மத்தேயு 5:20 காணிக்கை பலிபீடத்தில் கொண்டாந்து வச்சுட்டு திரும்பிப்பார். நீ காணிக்கை திரும்பி எடுத்துட்டு போகாத, வச்சுட்டு என்ன பண்ணு, திரும்பிப்பாரு. இதில் எத்தனை பாஸ்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறோம்? ஒரு சர்ச்சில் அவரும் ஒன்றா இருந்தீங்க, இன்னைக்கு எத்தனை பேர் ஐக்கியங்கள் பிரிஞ்சு கிடக்கு. வடசென்னை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, மத்தியம், இன்னும் வடசென்னையில் எத்தனை ஐக்கியங்கள். ஏன்னா ஒரே ஒரு தலைவர் செயலர் போஸ்ட்டுக்காக நான் நம்ம ஐக்கியம், நான் தலைவர் இல்லை அடுத்த தலைவர் நான் தானே. எத்தனை பேர் இன்னொரு ஐக்கியத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு யூனிட்டி நமக்குள்ள இல்லை. இந்த யூனிட்டியை பற்றி சொல்றப்போ ஆண்டவர் நீங்களும் நீ ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு நியூ கமாண்ட்மெண்ட்ஸ், புதிய கட்டளை. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, என்னுடைய ராஜ்யத்தில் வர முடியாது. தெளிவா சொல்றாருல யோவான் 13, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள். கொடி செடியில் எப்படி நிலைச்சிருக்கோ அதே மாதிரி நீங்க என்னில் நிலைத்திருக்கன்னா உன் சகோதரருடைய நிலைத்திருன்னு நம்ம யோவான் 15 சொல்றாங்கல்ல. நமக்கு அந்த யூனிட்டி இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, ஒரு நேசிப்பு இல்லை. ஒருத்தர் மீட்டிங் நடத்தினா அவர் போஸ்ட் போட்டோன்னா அதே டேட்டில் இவர் மீட்டிங் நடத்துகிறார். ஒரு யூனிட்டி இல்லை, அந்த யூனிட்டி இல்லை. அவர் மீட்டிங் நடத்துகிறாரா, நீ கேன்சல் பண்ணிடு, தோத்திரம் சொல்லு, மக்கள் போட்டோமோ. என்னுடைய மெசேஜ் நல்லா இருந்தால் என்னை தேடி வரட்டும், என்னுடைய ஒர்க்ஷிப் நல்லா இருந்தால் என்னை தேடி வரட்டும். இன்னைக்கு அதுக்குன்னு இன்னைக்கு சண்டே சர்வீஸுக்கு போகிறதுக்காக முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு யார் வரப்போறா, அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லணும் ஜெபம் பண்ணிட்டு போ. அங்கே ஆத்மாக்கள் மழை பெய்யும், அருள்மழை பெய்யும். அருள்மழை பெய்கிறப்போ எதுக்குங்க பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பயப்படாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு யூனிட்டி நமக்குள்ளே இல்லை. இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதையில் வேணா நமக்குள்ள ஒரு யூனிட்டி வேணுங்கிறார், விட்டு கொடுக்குற தன்மை வேணுங்கிறார். விட்டு கொடுக்குற தன்மை. அதே டைமுக்கு சர்வீஸியா ஒரு 3 பேர் இப்போ அவங்க போடுறாங்க ஒரு பண்டிகைக்கு, இதில் ஒரு பாட்டு, இதில் ஒரு பாட்டு, இதில் ஒரு பாட்டு, இதில் ஒரு பாட்டு. ஆனால் நாம் ஒரே இடத்துல வடசென்னையில் 3-4 சர்ச் ஒரே இடத்துல பக்கத்தில் இருக்குது. எத்தனை பேர் போட்டி போடுறோம்? அவர் 9 to 7 to 9னா நீ 10 to 9:15 to 9 to 10:11 ஆரம்பிங்க. விட்டு கொடுங்க. ஒரு சேஞ்ச் நீங்கள் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கலாக என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்கிறார். நீ டெஸ்ட் பண்ணி பாரு. நீ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆண்டவா பிறரை நேசி, பிறரை நேசி. நமக்குள்ள ஒரு யூனிட்டி. அழகா அந்த பால் காய்க்கிற வீட்டுக்குள்ளே பால் கொதிக்க வைக்கிறோம். பால் பொங்கி வந்தால் நல்ல சகுனங்கிறோம். அந்த பால் பொங்கி வர்றப்போ ஒரு சொட்டு தண்ணி எடுத்து விட்டோன்னா அந்த முறை என்ன ஆகுது? கீழே போகுது. எதுக்குன்னா
அந்த பால் கோபத்தில் நீ சூடு பண்ணி என்னோடு இணைஞ்சிருக்கிற என் தண்ணியை நீ வெளியே அனுப்புகிற. அதனால் அது கோபத்தில் தான் மேலே வருதான். அந்த கோபத்தில் வர்றப்போ இல்லை நான் பிரிக்கலை, அந்த தண்ணியை உனக்கு தர்றேங்கிறப்ப அந்த பால் அடங்கி போதான். இதே தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நாம் பிறருக்கு நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாய் காணப்படுகிறது. தவறு செய்யாத மனிதனே கிடையாது, தவறு செய்யாத மனிதனே கிடையாது. அந்த தவறின் மத்தியில் நம்முடைய வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிறோமா? நம்முடைய வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிறோமா? இன்னைக்கு 2வது கேட்ட வாட்ஸ்அப் ரொம்ப டச்சபிள் மெசேஜ். ஒரு கேம்ப்பு அதை டெஸ்ட் பண்ணுறார். ஒரு மிலிட்ரி கேம்ப். அதுக்குள்ளே நிறைய பேர் புது சோல்ஜர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ண நம்ம பிஷப் ஐயா மாதிரி ஒரு ஐயா வெளியே வர்றார். ஒரு வெடிகுண்டு எடுத்து எரிகிறார், கையை எரிகுண்டு. அது வெடிக்குது. புதுசாக வந்தவன் எல்லாம் பயந்து ஐயோ வெடிகுண்டு இங்கே வெடிக்குதுறான்னு ஓடிட்டான். அடுத்த நாளும் இதே மாதிரி ஒரு புது வருது. ஒரு வெடிகுண்டு எடுத்து எரிகிறார். அது வெடிக்க போகிறப்போ ஒரு மனுஷன் குடுகுடுன்னு ஓடி அந்த வெடிகுண்டு மேலே படுத்துக்கிட்டானா, வெடிக்க விடாமல். வெடித்தாலும் எதுக்குடா படுத்தன்னு போய் கேட்டாங்களாம். அது வெடிக்கக்கூடாது, வெடித்தா நிறைய பேர் செத்து போவான், நான் படுத்ததில் நான் மட்டும்தான் சாவேன், தன் வாழ்வை அர்ப்பணித்தானான். உடனே அவனுடைய திறமையை பார்த்து அந்த வருஷத்தில் அவனுக்கு ஒரு நல்லதொரு பட்டம் கொடுத்தாங்களாம். கடந்த நாட்களில் 26 பத்மபூஷன் என்னென்னவோ விருது கொடுத்தாங்க. ஒரு விருது கொடுத்ததுக்கு என்னென்னா, பத்மபூஷன் விருது எதுக்கு வந்துச்சுன்னா, ஒருத்தர் எதையோ கண்டுபிடிச்சாரா நிறைய பேர் சாகிறத. அதை ஒருத்தன் தப்பாக பேசினானா. உடனே உன்னையால் இவ்வளோ பேர் செத்து போனான்னொடனே அவர் அந்த காசை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஏழைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு பத்மபூஷன் விருது அவர் தான் சொன்னாராம். அவருடைய அதை எனக்கு சரியாக அதை எடுக்க முடியல. அதே மாதிரி இவன் தன் வாழ்வை அர்ப்பணித்தால் அவனுக்கு நல்ல விருது கொடுத்தாங்களாம். ஒருவேளை நாம் நம் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்வை பிறருக்கு நம்ம கொடுக்குறோமா? இல்லை பேங்கில் ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருக்கிறோமா? ட்ரஸ்ட் மூலம் நான் என் மனைவி என் மச்சான் என் மாமன் ட்ரஸ்ட்டில் இருக்கிறோமா? இல்லை திருச்சபையிலேருந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் செக்ரட்டரி உங்கள் திருச்சபை மூப்பரோடு அந்த ட்ரஸ்ட் இருக்கா? அப்படி ஒரு ட்ரஸ்ட்டை போட்டு பாருங்கள், ஒரு ட்ரஸ்ட்டு வளரும். நிறைய பேர் எப்படி ஆரம்பிக்கிறோம். ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், 2 கண்களும் பிறந்ததுலேருந்தே தெரியாது, நல்ல பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர், கண்களத்தில் இருக்கார், ரொம்ப நல்ல பாஸ்டர். அவரை ஒரு பணக்காரர் கூப்பிட்டு மெயின் ரோடில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு செண்டு 40 லட்ச ரூபா விற்கும், 50 லட்ச ரூபா விற்கும், 10 சென்ட் தரேன், ஆனால் உங்கள் சர்ச்சை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்கன்ட்டார். அவர் போய் ரிஜிஸ்டர் பண்ண போனார். ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட்டை கொடுத்தார். டாக்குமெண்ட் கொடுத்தோன்னா டாக்குமெண்ட்டை தூக்கி எறிஞ்சிட்டார். ஏன்னா அதில் ஃபவுண்டர் பிரசிடெண்ட் அவர், அவங்க ஒய்ஃபு செக்ரட்டரி, மகன் ட்ரெஷரரு, மருமகன் காப்பாளர். இது கொடுக்க முடியாதுன்ட்டார். திரும்ப போராட்டத்தின் மத்தியில் அவருக்கு இடத்த கொடுத்துருக்கிறார். ரிஜிஸ்டர் பண்ணாமல் 10 வருஷம் வச்சுக்கோன்னு கொடுத்துருக்கிறார். 10 வருஷம் வச்சுக்கோன்னு. நம்மகிட்ட என்ன இல்லை, நம்மை பாதுகாக்கிற மாதிரி பிறருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு இல்லை. அவர் அன்னைக்கே அவங்க சர்ச்சு போல ட்ரஸ்ட்டு போட்டு கொண்டு போயிருப்பார்னா 10 சென்ட் இடம் கொடுத்து கெட்டி தரேனாராம் அந்த இடத்த சர்ச்சுக்காக. அதே சர்ச்சுக்காக அந்த இடத்த பெர்மனெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் செலவு மட்டும் கொண்டு வாங்க பாஸ்டர்னாராம். ரிஜிஸ்டர் செலவுக்கு ஏன்ட கேட்டார். ஐயா நான் உடனே உனக்கு தந்துடுறேன், ரெடி பண்ணிவிட்டு வா, ரிஜிஸ்டர் அன்னைக்கு மொத்த அமௌண்ட் ஒரு 80,000 ரூபா ஆகுனா உடனே தர்றேன்ட்டேன். இன்னை வரையும் அவரால் என்ன பண்ண முடியல. ஆனால் நம்மகிட்ட எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது. இந்த லைட் ஆஃப் ஆகுதுன்னா அங்கே ஒரு பிரேக்கர் சுவிட்ச் இருக்குது, அது ட்ரிப் ஆச்சுன்னா லைட் எரியாது, திரும்ப போட்டிங்கன்னா லைட் வெடிச்சிடும். அந்த பிரேக்கர் சுவிட்ச் ஏன் பிரேக் ஆகுதுன்னா எங்கேயோ ஷார்ட் இருக்குது. அந்த ஷார்ட் என்ன பண்ணணும், அந்த ஷார்ட்டை தான் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. என்றைக்கு நம்ம பாஸ்டர்களாகி நாம் பிறருக்கு நம் வாழ்வை அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் யூனிட்டி. முதல்ல விட்டு கொடுப்போம் நம்ம ஏரியாவில் இருக்க திருச்சபைகளோடு, பக்கத்தில் இருக்க சர்ச்சோடு. இப்போது ஓசனா பண்டிகை வரப்போகுது, பக்கத்தில் இருக்க சர்ச்சோடு. வசதியானவங்க யாருமே வர மாட்டாங்க, பணம் இருக்கிறவங்க வெளியே வர மாட்டாங்க. ஒன்று அவரை தலைவராக போடணும்,
அவர்கிட்ட மைக்கை கொடுத்துடணும், அப்போ தான் வருவார். இன்னும் ஒரு சில கான்செப்ட்டு நான் பார்த்த வரையும். ஆனால் அந்த ஓசனா பண்டிகை அன்னைக்கு நீங்கள் உங்கள் பகுதியில் மாலையில் ஒரு மீட்டிங், இயேசு எனக்காக என் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லி உங்கள் பகுதியில் உங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் திருச்சபை மக்களோடு ஒரு ஊழியத்தை அன்னைக்கு இப்போ நிறைவேற்றுங்க. அந்த வருஷம் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வருஷம் அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். கல்வாரி கொடி பறக்கு. மீண்டுமாய் என்று மாறாத ஒரு ஊழியத்திற்காக, இந்த ஊழியத்தை நடத்தும் அன்பு சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஊழியத்திற்காக இந்த திருச்சபை திறந்து கொடுத்த திருச்சபையின் போதகர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு கலந்து கொண்ட திருச்சபையின் தலைவர்களுக்காக தகப்பனே விசேஷமாய் பிஷப்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக ஊழியர்கள் வந்திருக்காங்கப்பா. காஸ்பல் ஒர்க்கர் ட்ராக்ஸ் மூலம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியர்கள் வந்திருக்காங்க. தெருமுனையிலிருந்து இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார் வார்த்தையை சொல்லி அநேக மக்களை உங்களுடைய அன்பிற்கு திருப்பும் மிஷனரிகள் உங்களுடைய ஊழியத்தில் வந்திருக்காங்கப்பா. ஒரு விஷயம் கூட ஒவ்வொருவரோடு உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும். அவருடைய தேவைகள் உண்டுப்பா. கண்ணீரான வாழ்வு உண்டு தகப்பனே, பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனையின் மத்தியில் வந்த எங்களுக்கு தகப்பனே ஒரு விடுதலை தாங்க, ஒரு அற்புதத்தை தாங்க. வியாதியிலிருந்து இன்றைக்கி வீட்டுக்கு போன என் மனைவிக்கு மாத்திரம் இல்லை, ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. நாளை காலைல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என் நிலைமை என்ன? கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு சகோதரர் உண்டுப்பா. ஒரு விஷயம் கூட இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் திருச்சபையின் வாடகை கொடுக்க முடியல, வீட்டோட வாடகை கொடுக்க முடியல, நான் என்னப்பா செய்வேன்? ஏக்கத்தோடு முழங்கால் நின்று ஜெபிக்கிற அன்பு சகோதரனுக்காக எவ்வளவோ பலவீனங்கள் மத்தியில் என் பலவீனப்பா, நடக்க முடியாத நிலைமை, 2 முட்லையும் வலி, என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை. ஏக்கத்தோடு எந்தவித அடிப்படை வருமானம் இல்லை, ஏதோ ஒரு குடும்பம் கொடுத்த குடும்பம் கூட இன்னைக்கு அவங்களால முடியாத நிலைமையில் இருக்காங்க தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்குன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். யூ ஆர் எ லைஃப்பா. உண்மை நம்பின மக்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உண்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ப்ளெஸ் பண்ணுங்கப்பா. அடுத்த வருஷம் அவங்க சாட்சி சொல்லணும், ஆண்டவர் எங்களுக்கு இதோ ஒரு யூனிட்டியான ஆவி, விடுதலை ஆவி, மன்னிக்கும் ஆவியை எனக்குள்ளே தந்தாங்க, நான் மன்னிச்சிட்டேன், பேசாத சகோதரோடு நான் பேசிட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வை தந்தான்னு ஒரு சாட்சி சொல்ல ஒவ்வொருவரும் பிரச்சனை இறங்கட்டுமாப்பா. விசேஷமாய் இந்த திருச்சபை மக்களுக்காக, திருச்சபையின் ஊழியர் குடும்பங்களுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.